நன்மை செய்தவர்க்கே என்றும் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க எல்லாரும் சேர்ந்து உங்க சத்தம் கேட்கட்டும், நீங்க மட்டும். தேவனையே துதித்திட வந்தோம், ஆமென், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நீங்க மட்டும் பாடுங்க. ஆராதி உங்க சத்தம் கேட்கட்டும், எல்லாரும் உற்சாகமாக. தேவனை துதித்திட வந்தோம், ஆமென், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், எல்லாரும் ஆராதிக்க. ஆமென். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்தும் உயிர்களை பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்தும் உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா ஏக வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க இனிமேலும் வருவர். எல்லாம் சொல்லுங்க. ராஜாதி ராஜா வாழ்க. எல்லாரும் வாழ்க சொல்லுங்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர், ஆமென், இனிமேலும் வருபவர் வாழ்க. எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். சேர்ந்து பாடுவோம். எக்கால துதி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள். ஆமென். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியும். எல்லாரும் சேர்ந்து. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், ஆமென், இனிமேலும் வருபவர் வாழ்க. நீங்க மட்டும். ராஜாதி ராஜா. எல்லாரும் கர்த்தாதி கர்த்தா வாழ்க, ஆமென், எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். எல்லாம் சொல்லுங்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க. ஆமென். கர்த்தாதி கர்த்தா. ஆமென். எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க. கர்த்தாதி கர்த்தா. எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க மட்டும் எல்லாரும் இயேசுவின், உங்க சத்தம் கேட்கட்டும் எல்லாரும். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால். ஆமென். சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால். ஆமென். உலகமின் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடு. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உடல் பொருள் யாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், நான் அவரான். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எனக்குள்ள இயேசு. நீங்க மட்டும் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஆமென். என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து, ஆமென், தினமும் உமக்கே மகிமை. எல்லாரும் கரங்களா செய்து பாடுவோம். ஐயா வாழ்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் எல்லாரும் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாறி முன்மாறியாக பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்தி. எல்லாரும் சேர்ந்து ஊற்றப்பட வேண்டுமே. ஆமென், ஆமென். உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, மாறியாக பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே. எல்லாம் சொல்லுங்க. என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே, நீச்சலாலம் மூழ்கியே. நேசரன் மின் மகிழ, நேசரன் மின் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தித்திடும், எந்த நாவல்
மாற்றப்பட வேண்டும். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாறி பொழிந்திட்ட ஆவியே ஆணையிடும் பொழிந்திடுமே. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். முத்தொழிலோடே நமஸ்காரம், முன்னிலன்றோடே நமஸ்காரம். கத்தாரி கத்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேயா நமஸ்காரம். கத்தாரி கத்தா கருண சமுத்திரா நித்யத்ரியேயா நமஸ்காரம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை பாடிடுவே. இயேசுராஜன் உயிர் தெழுந்தான் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்து, எல்லாம் சொல்லுங்க. தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நீங்க மட்டும் தூயவரே, ஆமென், துதிக்கு பாத்திர. எல்லாரும் கரங்களா சேர்த்து ஆராதனை உமக்கே. ஒருவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில், எல்லாரும் சொல்லுங்க, கிருபை தந்தி. நம்முடைய பலவீன நேரங்களில், பலவீன நேரம், ஆமென், உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லை, நீங்க தான் எனக்கு பலன். இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயம் இல்லை. எல்லாரும் கரங்களா சேர்த்து ஆராதனை உமக்கே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும், பின்னால எல்லாம் சேர்ந்து பாடும். ஆமென், நன்றி நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நீங்க மட்டும் பாடுங்க பாப்போம். ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களா சேர்த்து ஆராதனை உமக்கே. நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருவரே, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, அவரே மகத்துவம் உள்ளவர். ஆமென். அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடி இருக்கிறார். ஆமென். இந்த பூமியிலே சிறந்த அன்பு, எனக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒரு அன்பு, நான் ஆராதிக்கிற இயேசுவின் அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினாலே நீங்களும் நானும் சமீபமாயிருக்கோம். ஆமென். அவர் நம்ம மேல வைத்த அன்பை இதனால விளங்க பண்ணினாராம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நேசிக்கிறார் அப்படின்னா அடையாளம், அது அன்பின் அடையாளம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாயை தோற்றமா இருக்கிற இந்த பூமியில நமக்காக உண்மையான அன்பு காட்டின இயேசு. ஹல்லேலூயா. பழைய பாடல், மாறிடா என் மானேஸ்வரே, மாறாதவர் அன்பே நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே உங்களுடைய மா அன்பிதே. ஆமென். அந்த ஒரு கவி அப்படியே பாடி, இயேசுவின் மகா அன்பிதே, அதனுடைய ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை வேற ஒன்றுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கவியை அப்படியே பாடி, Thank you Lord.
மாறிடா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிடே. செல்வோ மாறிடா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிடே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் இல்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா இயேசுவின் அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமென். உள்ளத்தின் ஆழங்களில் சொல்லுவோமே, இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆமாப்பா, அன்புக்கு இன ஒன்றுமே இல்லை. சொல்லுவோம், இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, இயேசுவின் மகா சத்தத்தை உயர்த்தி ஆதின். ஆமென். இதற்கிணை வேற ஒன்றுமே இல்லப்பா, இதற்கின ஏது வேறில்லையே. அப்பா, இன ஏது வேறில்லையே. அல்லேலூயா. ஆமென். நான் கடந்த முறை சொன்னேன்னு தெரியல, இந்த கவியை இந்த காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு 7 ஆண்டுகள் இருக்கும். செங்கோட்டையில் இதே போல் ஒரு லென்த்து கன்வென்ஷனுக்கு செங்கோட்டை சிஎஸ்ஐ சபையில் நான் பேசி கொண்டிருந்தேன். அந்த சர்ச் வந்து கரெக்டாக ரோட்டு மேலேயே இருக்கும், அதில் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். அப்போ இந்த பாடலை 2 கவி அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன். இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து அந்த குற்றாலத்துக்கு தற்கொலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் ஒரு அழுக்கு கைலி அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த கவியை பாவியாக இருக்கையிலே என்னை தேடி வந்தார். நீசன் என்று உன்னை தள்ளாமல் நேசனாகவே என்ன செய்ய வேண்டியதான் மாற்றினாரே அப்படின்னு சொல்லி இந்த கவியை திரும்ப சொல்லி, அந்த அன்பு எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நாங்கள் ஆலயத்திலேருந்து பாடிக்கிட்டே இருக்கிறோம். இதை கேட்டுகிட்டே இருக்கிற அந்த நபர் அப்படியே ஆலயத்துக்குள்ளே வேகமாய் உள்ளே வந்து உட்காந்து தன்னை அறியாமலே அழ ஆரம்பித்தார். இருக்கிற குருவனவர் போய் விசாரித்தாங்க, சம்பவத்தெல்லாம் சொன்னார். நல்ல கவனிங்க, செய்தி ஒரு மனுஷனை மாற்றலை, ஜெபம் மாற்றலை, ஆனால் அந்த பாடலுடைய வரிகள் அவன் இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லனா, இந்த அன்பை ஒவ்வொரு நாள் ருசிக்கணும். அதான் நான் போகிற இடத்துல சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மண்பாண்டத்தை பொக்கிஷமாய் வைத்திருக்கிறாரா?
என்ன மண்பாண்டம்? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரோடு எழுந்தார், தூரமாக இருந்த என்னை சமீபமாக்கினார். இதை நான் பொக்கிஷமாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். என் ஆண்டவரை நன்றி சொல்வதில், ஆண்டவரை உயர்த்துவதில் நம்ம எவ்வளோ வாஞ்சையோடு கர்த்தரை உயர்த்தணும். இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுப்பி நின்று ஒரு 5 நிமிடம் தான் அவன் நல்ல மனசார ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரே. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு இணை வேற ஒன்றுமே இல்லைன்னு உங்க வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை உயர்த்த போறீங்க. இயேசுவின் மகா எவ்வளவு சத்தமாய் அதினாலும் இதற்கு இணை ஒன்றுமே இல்லை, இதற்கு இணை ஏதும் வேறில்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இணை ஏதும் வேறில்லையே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அந்த அன்பை உணர்ந்து சொல்லுவோம். அன்பே அன்பே, நம்மை தேடி வந்த அன்பு, அன்பே நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பு, ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணா, என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா அண்ணா, என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா. சொல்லுங்க, எங்க மேல வச்சவங்களுடைய அன்பு பெரியுது, எங்க பிள்ளைகள் மேல வச்சவங்களுடைய அன்பு பெரியுது, எங்க குடும்பத்து மேல நீங்க வச்ச அந்த அன்பு பெரியுது. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் வைத்த அந்த அன்பு பெரியுது. தாயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. இப்பாரினில் அன்பின் இனிமை இயம்ப கியலாதா இல்லா. இப்பாரினில் அன்பின் இயம்ப கியலாதா இல்லா. இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ. சொல்லுவோம், இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளி. பாடாதே ஐயா, சொல்லுவோமா? வாடாதே ஐயா, உங்க அன்பு ஒரு நாள் வாடாத ஆண்டவரே, உங்க அன்பு ஒரு நாள் ஒழியாத ஆண்டவரே. இந்த அன்பினாலே எங்களை அணைத்துக் கொண்டவர், அந்த அன்பினாலே நம்மை போஷித்த அன்பு. சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாபோ. வாடாதே ஐயா உம் அன்பு, ஐயா அன்பே அன்பே. சொல்லுங்க பாபோ. அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அந்த அன்பை உணர்ந்த நாம எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க போகிற? ஆண்டவரே, இந்த அன்பு ஒரு நாள் அழியாத அன்பு,
நிரந்தரமான அன்பு, நிலையான அன்பு, எங்களை தேடி வந்த மீட்டெடுத்த அன்பை எத்தனை பேர் வாய்களை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு நன்றி. Father, we thank you Lord. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வரட்டும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. எனக்கு தெரியாத இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிரச்சனைகளை காட்டிலும், உங்க பலவீனங்களை காட்டிலும், உங்கள் சோர்வுகளை காட்டிலும் இந்த இயேசு பெரியவர். அவரை நினைத்து துதித்து பாருங்களேன், அவரை நினைத்து உயர்த்தி பாருங்களேன். பிசாசு சொல்லுவான், உன் பலவீனத்திலேயா துதிக்க போகிற, இந்த உபத்திரவத்திலேயா துதிக்க போகிற. நான் சொல்லுகிறேன், இந்த உபத்திரவத்தில் கர்த்தரை உயர்த்தி பாருங்க. அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஒரு புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார். நம்முடைய பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆமென் இப்படிப்பட்ட சோர்விலே நாம் இருப்பது, எத்தனை நாள் இந்த பலவீனங்களிலே அனுபவித்துக் கொண்டிருப்பது. இன்றைக்கு அந்த பலவீனங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இன்றைக்கு அந்த சோர்வுகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உங்களுடைய உள்ளான மனுஷன்ல பலப்படும்படி அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றுகிறார். அந்த மகிமையை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றுகிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். எதற்கும் உதவாதவர்கள் தான், எந்த காரியத்தை நம்மளை கொண்டு செயல்பட முடியாதுதான். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும் பொழுது அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற பலன், தடைகளை உடைக்கிற பலன், சோர்வுகளை அதமாக்குற பலன், சில பயங்களை கர்த்தர் முறித்து போடுகிறார். எல்லோ ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு இந்த காரியம் நடந்து விடுமோ, ஆமென். சில பயத்தின் ஆவிகளை கொண்டு வருகிற சத்துருவே உன் கையை எடு, எங்கள் குடும்பங்களை விட்டு உன் கையை எடு, எங்கள் பிள்ளைகளை விட்டு உன் கையை எடு. இயேசுவின் நாமத்தினுடைய விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. குடும்ப சூழ்நிலைகளை காட்டி காட்டி ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற விடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சத்துருவே உன் கையை எடு. என் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அங்கே நுகத்தடிகளை முறித்து போட்டு அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி கானானை சுதந்தரிக்க பண்ணின என் தேவன், என் தேவன் இந்த ராத்திரி வேளையில இவருடைய நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, நிபச்சல்கள் முறிக்கப்படுவதாக, வாதைகள் முறிக்கப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பலன் இந்த ஜனத்தை மூடுவதாக. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆமென். எவைகளை குறித்து ஆமென் நம்மளை முடக்கி வைத்தானோ அந்த முடக்கங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றார். அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். தேவ பிரசன்னத்திற்காக நன்றி. தேவனுடைய மகிமை பிரசன்ன இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்னும் ஒரு நிமிடம் ஆமென். எனக்கு தெரியாது, கர்த்தர் அநேகரை பலப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். இந்த 3வது மாதத்தில் ஆமென் கர்த்தர் உங்களை ஆவியில ஒரு புது பலத்தினால் நிரப்புகிறார். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் நிரப்புகிறார். ஒரு இலைப்படையாத பலத்தினால் நிரப்புகிறார். ஒரு சோர்ந்து போகாத பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க. ஒவ்வொரு நாவுகளை நிரப்புங்க. வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்னாரே. இந்த ராத்திரி வேளையில் என் ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகள், எல்லா இருமாப்பின் கிரிகள், எல்லா மாம்சத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சிலுவை அண்டையே நம்பி வந்து நிற்க பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேர எனதுள்ள பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கிப்பா. சிலுவை அண்டைய, சிலுவை அண்டைய. எஸ். பாவபாரம் நீங்கி
வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எந்த எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடு. கைகள் உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. We worship you, Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் என் ஆண்டவர் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. Thank you, Jesus. We worship you, Lord. Alleluia. Alleluia. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. Thank you, Jesus. ஆராதிக்கும் போதே இந்த பிரசன்னத்தை உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் மேல உங்களை மறந்து அப்படியே துதிக்க ஆண்டவரை உயர்த்துங்க. உங்க முகத்தை மட்டும் நாங்க பார்த்தா போதும் ஆண்டவரே. Thank you, Jesus. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. யாக்கோபை பார்த்து நீங்க சொன்ன, யாக்கோபே இனி உன் முகம் செத்து போவதில்லப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த 3வது மாதத்துல யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹalleluya. Thank you, Jesus. Thank you, Jesus. We worship you, Lord. Thank you, Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பட்டணத்திற்காக அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்படியே நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பட்டணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வாயை திறந்து ஆமீன். கர்த்தர் இந்த பட்டணத்தில் நம்மளே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அதற்காக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கட்டும். நம்முடைய பட்டணத்தில் சுற்றி திரிகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், இருளின் வல்லமைகள், மீண்டும் இந்த பட்டணத்தில் சில கொலைவெறிகள் ஆமீன் ஹல்லேலூயா, கஞ்சா போதை பழக்கங்கள் ஆமீன் காரணமில்லாமல் கொலைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். எங்கே காரணமில்லாமல் ரத்தம் சிந்தப்படுகிறதோ அது ஒரு சாபமாய் மாறும். நம்ம தூத்துக்குடி பட்டணத்தில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறான்னு சொன்னா இதை குறித்து கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நம்ம ஒரு நிமிடம் ஹல்லேலூயா எங்க பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்தகாரங்கள் விலகட்டும், இருளின் வல்லமைகள் விலகட்டும், ஆமேன் ஆமேன், தடைகள் விலகட்டும். எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க பட்டணத்தின் மேல உங்க ஆளுகை இறங்கட்டும், உங்க ஆளுகை இறங்கட்டும். அப்படியே சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கெல்லாம் அந்தகாரங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இருளின் கிரிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிசாசின் கிரிகள் ஆண்டவரே, ஜனங்கள் பாதிக்கப்பட்டு விடுதலை அடைய முடியாம ஒரு கூட்டம் இருக்கு, அந்த இடத்தில் மேலும் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். ஆமேன் ஹல்லேலூயா. நம்முடைய மாவட்டத்திற்காகவும் ஆமீன். அதே போல ஆமீன் ஹல்லேலூயா. நம்முடைய மாவட்டத்தில் இந்த நாளில் இருக்கிற நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் 10th 11th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, புத்தி கூர்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆமீன் ஆமீன். 2 காரியங்களுக்காக, நம்முடைய மாவட்டத்துடைய ஜனங்களுக்காக, நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்காக, இந்த காரியத்திற்காக ஆமென். அருமையான நோபல் பிரதர் ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனதோடு எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தை ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில்
குடும்பங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாய் ஆண்டவரே விடுதலையோடு இருக்க முடியாதபடி சமாதான குறைச்சலை உண்டாக்குகிற ஆண்டவரே குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டாக்குற எல்லா சாத்தானின் தந்திரங்களை நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் ஆண்டவரே, எங்கள் பட்டணங்களில் ஆண்டவரே தேவ ஆவியான ஆளுகை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். மகிமையின் பிரசன்னம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாத்தானின் தந்திரங்களை, எல்லா சாத்தானின் கிரியைகளை, இருளின் வல்லமைகளை ஆண்டவரை நிர்மூலமாக்குகிற வல்லமை எங்கள் பட்டணங்களில் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நுகத்தடியில் சிக்கியிருக்கிற ஜனங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத ஜனங்கள் சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குழப்பங்களை உண்டாக்குற கிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானத்தை இல்லாதபடி செய்கின்ற எல்லா சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படி ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் பட்டணத்தில் ஆவியானவர் ஆளுகை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. எங்கள் பட்டணங்களை ஆண்டவரே உமக்கண்டு முன்குறித்தீரே, ஆண்டவரே உமக்கண்டு பிரித்தெடுத்தீரே. இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியே கர்த்தர் இந்த இடத்திலே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உமது ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் நீ நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலில் அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லியிருக்கிறது போல பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட கிருபைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இந்த ஆண்டவர் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் ஆளுகை செய்யும் ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே பாடங்களை படித்த பாடங்கள், படிக்க இருக்கின்ற பாடங்கள் எல்லாம் மனதில் இருந்து ஆண்டவரே அப்ப தேர்வு நாட்களிலே ஆண்டவர் சரியா எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய கிருபைகள் எங்கள் ஆண்டவரே பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே ஆண்டவரே மனதில் டைவர்ட்டை உண்டாக்குற, சோர்வுகளை உண்டாக்குகிற ஆண்டவரை சோர்ந்து போகப்படுகிற ஆண்டவரே அந்த ஆண்டவரே பரிச்சைக்கு ஆயத்தப்பட முடியாதபடி செய்கிற ஆண்டவரே எல்லா சாத்தானின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் ஆளுகை செய்யட்டும், எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இப்போ கவனிங்க, அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம எல்லாரும் கருத்தாய் போராடி ஜெபிக்க போகிறோம். வருகிற 18வது பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். மொத்தம் 543 தொகுதிகள் இருக்கிறது. மொத்த வாக்காளர்கள் 95.1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? 543 தொகுதி இருக்கிறது. 95.1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். நமக்கு இதுதான் யுத்தம். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் மந்திரன்றாங்க, ஆனால் கர்த்தர் பெரியவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை, அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆளுகைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். நம்ம ஜெபிப்போம். ஆமேன். நம்ம போராடி ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமேன். இந்த 543 தொகுதிகள், 95.1 கோடி ஜனங்கள். ஆமேன். ஆண்டவரே நீங்க அவங்களை தொடணும் ஆண்டவரே. எல்லா பகுதியிலும் நீங்க தொடன ஆண்டவரே. எல்லா சத்துருக்கள் அழிந்து போகணும். ஆமேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஆமேன். போதும், 10 ஆண்டுகள் பட்ட பாடுகள் போதும். அல்லேலூயா. ஆமாம், எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதெல்லாம் சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். 2 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போயிட்டு தொழில் முடங்கி போயிடுச்சு. ஆனால் இவங்க சொல்கிற கணக்கு வேறு, இவங்க சொல்கிற கணக்கு வேறு. தப்பாக நிறைய காரியங்கள். சத்தம் எழும்பணும். எல்லாரும் யுத்தம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். 1 நிமிடம் நல்ல யுத்தம் பண்ணுங்க பார்ப்போம். வாய்களை திறந்து அப்படியே யுத்தம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்றவர்கள் விடக்கூடாது. ஆமீன். இந்த நாண்டில் கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். 543 தொகுதி இருக்கிறது. 95.1 கோடி ஆண்டவரே வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இருதயத்தில் நீங்க பேசுங்க. ஒவ்வொருவரோடு நீங்க செயல்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அறியாமையின் இருள்கள் விலகட்டும். எல்லா மூட நம்பிக்கையின் கிரிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா
ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. நாங்க ஒரே குடும்பமா இணைந்து யுத்தம் பண்ணுகிறோம், ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி, அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, எங்க தேசத்துல இறங்கட்டும், எங்களுடைய ஜனங்கள் மேல இறங்கட்டும் என்று சொல்லி, ஆமீன் ஆமீன். அப்படியே யுத்தம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. ஆமீன். இந்த காரியத்திற்காக தீமோத்தேயு பிரதர் வந்து ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் அவரோட இணைந்து எல்லாரும் அப்படியே நீங்க ஜெபிக்கணும். யாரு ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு ஒரு எஸ்தர் ஜெபிக்கும் போது சூசா நகரத்திலே என் தேவனாகிய கர்த்தர் 127 நாடுகளிலோ, அப்போ ஆகாஸ்வேர் அரசாளுகிற 127 நாடுகளிலோ கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவா என்று சொன்னார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இணைந்து ஜெபிக்க 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 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டு பண்ண போகிறார். அல்லாமலும் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபித்தார். பரலோகத்தில் இருக்கிற தேவனால் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே உமது நாமம் தரிக்கப்பட்ட அப்போ உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்த ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்துக்கு உம்முடைய சமூகத்தை நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை தகப்பனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே, அன்றைக்கு சவுலை தள்ளி ஆண்டவரே தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வான் என்று சொல்லி தகப்பனே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தலைவனை ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவனை கொடுத்தது போல அப்படியோ எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே வரக்கூடிய பாராளுமன்ற தலைவர்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள திட்டங்களை கொண்டு வரக்கூடிய, நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய, ஜனங்களுடைய மேன்மைக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, ஜனங்களுடைய சுகத்துக்காக, ஜனங்களுடைய சமாதானத்துக்காக செயல்படக்கூடிய நல்ல தலைவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதுக்கு ரோதமா எழும்புகிற தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு ரோதமா எழும்புகிற செயல்படுகிற கிரியை செய்கிற எல்லா சத்துருக்குடைய சகல வல்லமைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படியாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே தகப்பனே இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை ஆண்டவரே என் தேவன் எங்கள் கண்கள் காணும்படியா, எங்கள் காதுகள் கேட்கும்படியா ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே என் தேவனின் பலத்த காரியங்களை கிரியைகளை நடப்பித்த ஆண்டவரே நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் கிரியை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே இப்ப நான் கடைசியா ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமா என்னோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. ஓசியா 8:8 கொஞ்சம் வேகமாக வாசிங்க பார்ப்போம். ஓசியா 8:8. அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரங்களா என்ன செஞ்சிட்டாங்க? ஆமே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் விழுங்கப்படுகிறார்கள். புறஜாதிகளுக்குள்ளே அவங்க எப்படிப்பட்ட பாத்திரங்களா மாறிட்டாங்க? விரும்பப்படாத பாத்திரங்களா என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபைகளுக்காக நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குயா, வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குயா. ஆனால் நம்மளுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போட்டு பெருசாக்கி அப்படியா இப்படியான்னு காட்டிடுறாங்க. இது வசனம் நிறைவேறுது. புறஜாதிகளுக்குள்ளே அது என்ன பாத்திரமா மாறிடுது? விரும்பப்படாத. ஆமேன். நானும் என் மனைவி சண்டை போடுறேன்னா 4 செவத்துக்குள்ளே சண்டை போடுறோம். இதை ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எடுத்து ஊரெல்லாம் போட்டால் அது பன்றிகளுக்கு மத்தியில் எதை போடுறோம்? முத்துக்களை என்ன செஞ்சிடறோம்? போடுறோம். நல்லவங்களா கெட்டவங்களா, தட் இஸ் நாட் அ மேட்டர். நான் கிறிஸ்துவன், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அப்போ நான் எதை வெளிக்காட்டணும்? கிறிஸ்துவை தான் வெளிக்காட்டணும். ஆமேன். ஆனால் இன்னைக்கு புறஜாதிகளுக்குள்ளே இஸ்ரவேலர்கள் என்ன பாத்திரமாய் மாறி போயிட்டாங்க?
விரும்பப்படாத பாத்திரங்களாய் மாறி போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியம் தான், நம்ம எல்லாரும் அன்னைக்கு மிஷினரிமார்கள் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட திருச்சபைகள், உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு புறஜாதிகளுக்குள்ளாகவே விரும்பப்படாத பாத்திரங்களாய் போகிறார்கள். அந்த ஓசியா தீர்க்கதரிசியை கொஞ்சம் வீட்டில் உட்காந்து மெதுவாக படித்து பாருங்களேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எவ்வளவு பாரப்படுகிறத அதில் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே சபைக்கு தலை கிறிஸ்து தான் ஆண்டவரே, இதை சீரழிக்கிற, இதை கெடுக்க நினைக்கிற ஆண்டவரே, இதை ஆண்டவரே கடைசி நாட்களில் திருச்சபைகளுக்குள் எழுப்புதலை காண விடாதபடிக்கு, ஆண்டவரே ஜனங்களை எழும்ப விடாதபடிக்கு, இப்படி சுயங்களை எழும்ப வைக்கிற பொல்லாத கிருத்திகளை இப்பொழுது நாங்கள் அதமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஹல்லேலூயா. யோசுவாட்ட சொன்னீங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பாளையத்துக்கு வர வேண்டிய பாத்திரங்கள், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய பாத்திரங்கள், இது புறஜாதிகளுக்குள்ளாக விரும்பப்படாமல் போகிறது ஐயா. இன்றைக்கு நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே, பாரப்படுகிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் தூசிக்கப்படக்கூடாது ராஜா, உங்க ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இப்படிப்பட்ட விரும்பப்படாத பாத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் அழித்து போடுவீராக. உமக்கு பரிசுத்தம் உள்ள சந்ததிகள் எழும்பட்டும், திருச்சபைகளா எழும்பட்டு ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடைசியா ஜெபிக்க போகிற இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்காக ஆவியானவர் 2 காரியங்களை சொல்லி, சில குடும்பத்தில் பலவீனங்கள், சில குடும்பத்தில் ஏமாற்றங்கள், இன்றைக்கு இந்த 2 காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறீங்க? எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். எல்லா வீணான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆமீன். எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய நோய்களை நீர் கல்வாரியிலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ஆண்டவரை. எங்களுடைய பலவீனங்கள் இன்றோடு மறைந்து போவதாக. லங்ஸ் பகுதியை தொடுவீராக, தொண்டை பகுதிகளை தொடுவீராக, முழங்கால் பகுதிகளை தொடுவீராக, இருதய பகுதிகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஹல்லேலூயா, உங்க வல்லமை பாய்வதாக. எல்லா பலவீனப்பட்ட உறுப்புகளிலும் ஜீவன் இறங்குவதாக. அதே போல ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆமீன் மீட்டிங் வருகிற நிர்மலா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காய் ஜெபிக்க போகிறோம். அவங்க பல நாட்களாய் ஆமீன் இந்த கேரளாவில் முதுகு தண்டுவள பகுதி நிமித்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரவர்களை தொடுவீராக. ஜெயக்குமார் சாருக்காய் ஜெபிக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. இப்படி அநேக பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்காய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் பலவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. பாத எரிச்சல்கள் மாறுவதாக. சுவாச கோளாறு காரியங்கள் நிமித்தமாக சுவாசிக்க முடியாமல் இருக்கிற அந்த பலவீன ஆவிகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ராபா ஷாகா தேஹாதனா. ஆண்டவரே வாதைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கடன் பாரங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். எங்களை பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற வேளையில உயர்வு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி கொடுப்பீராக, உண்டு பண்ணி கொடுப்பீரா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காய் நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசுப்புல் பூமியிலே என் நேரமும் போதினிலே, என்னை அவர் பசுப்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, எங்கும் இன்பம் ஆஹா, எங்கும் இன்பம் ஆஹா, எங்கெங்கும் இன்பம் அல்லவா? சொல்லுவோம். எங்கும் இன்பம் ஆஹா, எங்கும் இன்பம் ஆஹா, எங்கெங்கும் இன்பம் அல்ல. என் மீட்பரா, என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போதே என் வாழ்விலே
நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் என்ன செஞ்சாரு? இருந்தார். சிறைச்சாலையிலே தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு காரியம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னு நான் போன முறையை காட்டிட்டேன். எப்போ ஆரம்பிக்குது? அவன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அந்த வசனம் என்ன செய்யல, வரவே இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு சொல்லி 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வருது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 39:21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியாலும். இப்போ இவ்வளவு 4 வசனங்களும் இந்த 39ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், இருந்தார், அவனோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருப்பதுடைய ரகசியத்தை நான் சொன்னேன். அவன் தன் தகப்பனோடு உறவை என்ன செஞ்சான்? வைத்திருந்தான். நல்ல கவனிங்க. என்றைக்கு ஒரு விசுவாசி தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் தேவனோடு தனித்து அதிக நேரம் உறவாட 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 சுயம் சாம்பலாய் மாறி தேவ குணம் தேவ தரிசனம் நமக்குள் உண்டாகும். அல்லேலூயா. அதான் கடந்த முறை அந்த ஆன்டி சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, இந்த வருகிற நாட்களை நாங்கள் அதிகமா தனித்து ஆண்டவரோடு என்ன செய்ய ஆரம்பித்தோம்? பேச ஆரம்பித்தோம், பழக ஆரம்பித்தோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரோடு பழகி பாருங்க, ஆண்டவரோடு பேசி பாருங்க, அந்த நேரம் நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா ஐயா. சில பேருக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக விடாதபடிக்கு தான் சத்ரு ஒரு ஃபோன் காலை கொண்டு வருவான், நண்பர்கள் வருவாங்க. ஆமீன். நான் இப்போ தெளிவா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த நேரம் ஆமீன் யாருக்கும் கொடுக்க கூடாது, இது உங்களுடைய நேரம். நான் எனக்காக ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சிருக்கிறார்? இன்னிப்போ என் பிள்ளை வரும், என் பிள்ளை என்னோடு பேசும், என் பிள்ளையோடு என் பாரத்தை சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். அப்போ நான் எவ்வளவு தூரம் என் தகப்பனோடு என் நேரத்தை செலவு பண்ணுகிறேனோ அவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். நம்பர் 2, ரெண்டாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது யோசேப்பும் இயேசுவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டா? கரெக்டா சொல்லுங்க. 20 வெள்ளிக்காசுக்கு. இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டாரு? 30. சரி, இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? டக்குன்னு சொல்லுங்க. யூதாஸ் காரியோத்து. சரி, இப்போ யோசேப்ப குழி 20 வெள்ளிக்காசுக்கு விற்கணும்னு சொன்னது யாரு? சகோதரர்கள் தான். எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? யூதா. சரியா? யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு விற்கணும்னு சொன்னவன் யாரு? யூதா. இப்ப இங்க ஒரு ஒற்றுமை வருதா? ஒன்னு இப்படி ஆட்டுங்கள், என்ன இப்படி ஆட்டு. ஆங்கில வேதாகமத்துல நல்ல கவனிங்க, அதாவது ஹீப்ரு வெர்ஷன் சொல்லி இருக்கு, ஒரு 3 வெர்ஷன்ஸ் இருக்கு பைபிள்ல. இத கொஞ்சம் பாத்தீங்கன்னா யூதா, யூதேஸ் அப்படின்றதான் டிரான்ஸ்லேஷன் வரும். சரியா? அப்போ யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுக்கு பிளான் போட்டது யூதா. ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுப்பேன்னு சொன்னவன் யூதாஸ். சரியா? அதே போல ரெண்டாவது ஒற்றுமை என்னன்னா, யோசேப்ப அவங்க அப்பா ரொம்ப நேசித்தார். நேசித்தாரா இல்லையா? யோசேப்ப வெளியவே விடல, அப்பா மடியிலே என்ன செஞ்சாரு? வச்சிருந்தாரு. அதே போல பிதா தன் சொந்த குமாரனை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா. அவர் என்னைக்கும் ஆண்டவர் சொல்றார், நானும் பிதாவும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். பிதா என்ன செய்யல? தனிமையா இருக்க விடவே இல்லை. யோசேப்பு நல்ல கவனிங்க, யாக்கோபு மித்த பிள்ளைகளை நேசிக்கிறானோ தெரியலங்க, ஆனா யோசேப்புக்காக அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் கேள்விப்பட்ட போது அவனுடைய ஆவி என்ன செஞ்சுதான்? உயிர்ப்பிச்சுது அப்படின்னு போட்டுறது. நடந்துதான் நடக்கலையா? அப்போ ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு என்ன நல்ல கவனிங்க, யோசேப்பு ஆமென் பாவம் செஞ்சு சிறைச்சாலைக்கு போனாரா? பாவமே செய்யாம போனாரா? செஞ்சு போனாருன்றவங்க செஞ்சாரா? இல்ல. அப்ப இயேசு பாவம் செஞ்சு சிலுவையில் அறையப்பட்டாரா? எனக்காக பாவமானாரா? எனக்காக பாவமானார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ரெண்டாவது, யோசேப்பு நல்ல பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. நான் இதான் ஏற்கனவே சொன்னேன், பிளாக் மார்க் இல்லாத கேரக்டர் யாருதான்? யோசேப்பு மட்டும்தான். அப்போ நமக்காக கல்வாரியிலே பலியான ஆடு
என்ன ஆடு? பழுதற்ற ஆடு. அதே யோசேப்பு ஆண்டவர் அப்படியே ஒன்று இணைச்சி கொஞ்சம் கம்பேர் பண்ணி அப்படியே யோசிச்சுட்டே போனான். அப்போ யோசேப்ப நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாரும் யார்கிட்ட தான் வந்து உணவு வாங்கினாங்க? யோசேப்ட்ட தான். அப்ப நம்ம எல்லாரும் யார்கிட்ட தான் போனோம்? அல்லேலூயா. சரியா? சரி, இப்போ நான் மெசேஜ் இப்படியே கொஞ்சம் நிறைய ஒற்றுமைகளை நீங்களும் திங்க் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் வரும்போது இன்னும் யோசேப்பு குறித்து ஒரு சம்பவம் இருக்கு, அதை பேசி தான் நம்ம மெசேஜ் நிறைவேறும். சரியா? நீங்க இப்படியே யோசிங்க, யோசேப்பு இயேசு, யோசேப்பு இயேசு, அப்படியே யோசித்து பாருங்களேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எடுத்து முதல் யோசேப்பு தகப்பனோட உறவுல இருந்தான். ரெண்டாவது யோசேப்புக்குள்ள தரிசனம், there is a vision of Joseph. அல்லேலூயா. நமக்குள்ளாக தரிசனங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் சில பாதைகளின் வழியே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். அந்த பாதை முள்ளுள்ள பாதையா இருக்கலாம், உயரமான பாதையா இருக்கலாம், ஆமென், தாழ்வான பாதையா இருக்கலாம், இருளான பாதைகளா இருக்கலாம். ஆனா தரிசனம் நிறைவேறும். ஆமென். நம்மால் என்ன தரிசனம் கண்டா? அதான் யோசேப்பை படிச்சு நமக்கு வழக்கமா இருக்கு. என்ன தரிசனம் கண்டா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வாசிங்க 37ஆம் அதிகாரம். 37ஆம் அதிகாரம். ஆமென். நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டான். தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு ஒன்னே ஒரு பேரே வச்சுட்டாங்க அவங்க அண்ணன் மாதிரிலாம். என்ன பேர் வச்சுட்டாங்க? சொப்பனக்காரனே வச்சுட்டான். நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்குள்ள தேவ தரிசனம் இருக்கும்போது நம்மளை பார்த்து உலகம் சிரிக்கும், தேவன் நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இவன் கண்ட தரிசனங்களை ஆங்கிலத்தில் விஷன்றது, சொப்பனன்றது, தரிசனம். ஒரு காரியத்தை நம்முடைய தமிழ் வேதாகம் வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பில் என்ன செய்யல, வரல. அது சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரியா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இவன் நல்லா கவனிக்கணும். யோசேப்புடைய அரிக்கட்டு உயர்ந்திருந்ததாம். இவனை சுற்றி எல்லா அரிக்கட்டு என்ன செஞ்சுதான்? வணங்கினது அப்படின்ற தரிசனத்தை தன் சகோதரர்களுக்கு சொல்றான். ஏற்கனவே பகைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு தரிசனத்தை சொல்றான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களுமே என்ன செஞ்சது? வணங்கினது அப்படின்னா. அப்ப நல்லா கவனிக்கணும். யோசேப்பு இந்த தரிசனத்தை சொல்லும் போது இவனுக்கு ஆதரவு பெருகல, அனுகூலங்கள் பெருகல, ஆனா எதிர்ப்பு பெருகிச்சு. அல்லேலூயா. அப்போ ஒன்னே நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கும் போது எல்லா பிரச்சனையும் மாறிடுமியா? ஆண்டவரை நெருங்க 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 நெருங்க, ஆமென், தடைகள்லாம் நிச்சயம் உடையும். ஆனா நம்மளை சேர விடாதபடிக்கு பல போராட்டங்களை பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். இன்னொரு காரியத்தை நான் வேகமா சொல்லிடுறேன் பாருங்க. யோசேப்பு குறித்து தன் தகப்பன் கடைசி நாட்களிலே யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதித்தான். என்ன சொல்லி ஆசீர்வதித்தான்? யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி, அவன் சுவரின் மேல் அதன் கொடிகள் என்ன செய்யும்? படரும் அப்படின்னாரு. அப்ப நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல எல்லா வீட்லயும் வீடு கட்டுவதற்கு அந்த இடத்துல திராட்சை தோட்டங்களை வச்சிருப்பாங்களா? திராட்சை தோட்டம் எந்த இடத்துல வச்சிருப்பாங்க? மேடுகளில வச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்துல போய் பார்த்தாலும் அது மேடுகளில தான் இருக்கும். மலையை பக்கத்துல, மலை அருகிலே மேடாதான் இருக்கும். அப்போ சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு திராட்சை கொடி படரணும்னா அது கொஞ்சம் மேடுகளின் மேலே சுமக்க வேண்டியதா இருக்கும். சில காரியங்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அவன் திராட்சை கொடி படரும். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. இன்னைக்கு பிசாசு தந்திரமா நமக்கு வைப்பான். அது வெளியிருந்து வரும் தெரியாது, நமக்கே தெரியாது.
அதாவது நம்ம ஜெபிக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட்டோம். நமக்குள்ள இந்த தரிசனம், இந்த மாசத்துல கர்த்தர் என் பிள்ளைக்கு இந்த அற்புதத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி கர்த்தரின் வசனத்தோடு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட சில நேரத்தில் ஜெபத்துல பேசுவார், சில நேரத்தில் வசனத்துல பேசுவார், சில பேருக்கு பாடல் மூலம் தேவன் என்ன செய்வாரு, பேசுவார். ஆனா ஏதோ ஒரு விதத்துல தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரோடு கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். ஆமென். அப்போ நான் பேசும்போது இதை நான் விசுவாசிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க. ஆமென். நாங்க இந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான ஒரு நம்முடைய பாஸ்டர் இங்க இருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கர் வந்தார். ஒரு சாதாரண ஒரு நபர். ஆமென். அப்போ சத்யா நகர் நினைக்கிறேன், சத்யா நகர்ல ஒரு தெருல உட்கார்ந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த ஜனங்களுக்கு தான் கூட்டம் நடக்கு. நான் பாஸ்டர் சர்ச்சில் இருந்து நடத்துறாங்க, பார்க்க போயிருக்கிறேன். ஆமீன். அவர் ஒரு அங்க இருக்கிற ஜனங்கள் ரோட்ல போறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் அத்தனை பேர் அழுது ஒப்பு கொடுத்தான். அது ஒரு பெரிய காரியம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் இருக்கும், 12 வருஷங்களுக்கு இருக்கும். அந்த சத்யா நகர்ல வச்சு நடந்தது. அப்போ திடீர்னு என்னை பார்த்து சொன்னாரு, பிரதர், கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார்ன்றாரு. அல்லேலூயா. ஆமீன். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ எனக்கு இது ரொம்ப பெருசா தெரியல. ஆமீன். நீங்க ஒரு குழுவாய் இணைந்து ஜெபிப்பீர்கள், பல காரியங்களை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி மடன்னு அடிச்சு வெளுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆமீன். எனக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அதாவது நாங்கள் வெனஸ்டே ப்ரேயர் இப்போ ஆரம்பிக்கல. நானும் அருமையான செல்வராஜன் ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் இப்போ மார்த்தாண்டம்பட்டியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். 2 பேரும் இதே இடத்துல மண்ணாக இருக்கும், இந்த கேம்பஸ் சுற்றிலும் மண்ணாக இருக்கும். நான் நிற்கிற இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்கும். ஆமீன். இந்த இடத்துல உட்காந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். அதுதான் முதல்ல ஆரம்பிச்சப்பட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போதகர் வந்தாய், அப்புறம் ஒன்னியர பிரதர் வந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 3 பேரை சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பீச்சில் உட்காந்து ஜெபித்தோம். இப்படி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற ஒரே ஒரு காரியம், உன் தரிசனம் வீணாய் போகாது. ஆமென். your vision not perish. அது தரிசனம் வீணாய் போகாதுப்பா அப்படி சொல்லும் போது ஆண்டவர், அப்போ நான் ஆண்டவர் இதை குறித்து நான் ஜெபிக்கலையோ, இதை குறித்து நான் யோசிக்கலையோ, ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்போதான் ஆண்டவர் ஆபகுக்க ஞாபகப்படுத்துகிறாரு. ஆபகுக்கிட்ட சொல்லும் போது, உன் தரிசனங்களை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி நீ பலகையில என்ன செய், எழுதி வைப்பா. ஏன் எழுதல? ஏன் உன்னுடைய காரியங்களை எழுதல? என் தகப்பனார் வைத்திருக்கிற இந்த ஊழியத்துடைய பேரே எங்க அப்பா வச்ச பேரு தான். ஆனா அவங்களுக்கு நிறைய தரிசனங்கள் இருந்தது, நிறைய காரியங்கள் இருந்தது. நான் இப்பொழுது பார்க்கும்போது அவைகளில் ஒன்றும் நிறைவேற்றப்படாமல் அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். மெதுவா சொல்லணும். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, தரிசனம் இதையெல்லாம் அடைகிறதுக்கு முன்பாக நான் நிறைய இழந்திருக்கிறேன், நான் நிறைய பாடுபட்டிருக்கிறேன், நிறைய உபத்திரவங்கள் வழியா கடந்து போயிருக்கிறேன். யோசேப்பு அப்படிதான் சார் போனாரு. அல்லேலூயா. ஆனால் அவன் தரிசனம் என்ன செய்யல, வீணாய் போகல. இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா, அதை விடாதீங்க, பிடித்து ஒவ்வொரு நாள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பு 17 வயதில் வரைக்கும் அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவனுக்கு அடுத்த சகோதரன் யாரு, பெஞ்சமின் பெற்று எடுத்தோடனே அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ ஆதரவற்ற இவன், நல்ல கவனிங்க, அவங்களுடைய இதை குறித்து நான் படிக்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள், யோசேப்பு அவங்க அப்பாவோட அதிகமாக பேசும்போது, அவங்க அப்பா எல்லா காரியத்தை வெளிப்படுத்தும் போது அங்கே எல்லாருக்கும் தனித்தனி கூடாரம் தான். அப்போ யோசேப்புக்கு மட்டும் ஒரு கூடாரத்தில் அதிகமாக ஆண்டவரோடு பேசுவானா. அப்போ எந்த மனுஷன் அதிகமாக ஆண்டவரோடு பேசும்போது அந்த மனுஷனுக்குள் தரிசனம் வரும். அல்லேலூயா. எந்த மனுஷன் ஆண்டவரோடு இடைபட கர்த்தர் பேசுவார், ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், அதை செய்யும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அதை செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் இடைப்பட்டிருப்பார். ஏதோ ஒரு வார்த்தை, எந்த மனுஷன் பெரிய ஊழியக்காரர், அந்த ஊழியக்கார் பேரே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, இன்றைக்கு அவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் சாட்சி, முன்பாக இருக்கிறவரும் சாட்சி. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒரு நாளும் அது வீண் போகாது. அப்போ யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. எப்ப நிறைவேறிச்சு? ஆதியாகமம் 42:6 நீங்க வாசிங்க. யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஏன் நடந்துதான் நடக்கலையா? எப்ப சொன்னாரு?
17 வயதுல சொன்னது இப்போ 30 வயசுலயே என்ன செய்து நடக்குது. அப்போ வருஷங்கள் ஓடலாம், காலங்கள் ஓடலாம், தரிசனம் வீணாகாது. அதான் ஆண்டவர் சொன்ன, குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்திருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஒருவேளை இன்றைக்கு நடக்கலாம், இந்த மாதத்துல நடக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம மட்டும் விடவே கூடாது. அல்லேலூயா. யோசேப்பு இந்த வழியை போகிறதுக்கு அவன் விற்கப்பட்டான். அடிமைக்கு ஒரே ஒரு வஸ்திரம் தான் கொடுப்பாங்களாம். லிசன், ஆமென். இயேசுவுக்கு வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். யோசேப்புக்கும் அவன் வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? கலட்டப்பட்டது. இரண்டாவது, யோசேப்புடைய வஸ்திரத்தில் ஆட்டு ரத்தத்தை போட்டாங்க. ஆண்டவருடைய வஸ்திரம் நமக்காக என்ன செய்யப்பட்டது? ரத்தமாக்கப்பட்டது. சார், இதுவும் யோசேப்புக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு லிங்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. யோசேப்பு வஸ்திரத்தை கழட்டி தான் என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. அப்போ அடிமை வஸ்திரத்தை போட்டாங்க. நமக்காக ஆண்டவர் குற்றுயிராய் என்ன செஞ்சாரு? தொங்கினார். அடிமைக்கு கொடுக்கிற ஒரு வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரம் தான் கொடுப்பாங்க. வேற வஸ்திரம் அவனால என்ன செய்ய முடியாது? போட முடியாது. 17 வயதுல விற்கப்பட்ட யோசேப்பு, ஆமென், அந்த வர்த்தகர்கள் பின்பாக இவனுக்கு ஒரு ஒட்டகத்து மேல ஏறி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போக மாட்டாங்க. கையில விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போவாங்க. ஒரு 17 வயது நிரம்பின வாலிபன் அந்த வனாந்தரத்தில் மண்ணு வழியாய் இழுத்துட்டு போகப்படுகிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென், அந்த ஒரே இடத்துல தான் எகிப்துக்கு போனா, எகிப்துல அடிமைகளுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருப்பாங்க. அந்த இடத்தை விட்டு யோசேப்பு வெளியே வர முடியாது. அந்த இடத்துக்குள்ளே, அதுதான் சங்கீதம் 107 அவருடைய பிராணனை விலங்க விட்டு என்ன செஞ்சாங்களாம்? ஒடுக்கினார்களாம். அடைக்கப்பட்டான், வெளியே போக முடியாது. அடுத்து இவன் கர்த்தர் இவனுக்கு தயவு வைத்து போர்த்திபாருடைய அங்க வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தான். அங்கிருந்து இவன் வெளியே போக முடியாது, அங்கேயும் பாடு. அப்புறம் சிறைச்சாலைக்கு போனா அவனுடைய வாழ்க்கையில கடந்து இவைகள் தரிசனம் நிறைவேறுவதற்கு அவன் கடந்து வந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஒருபோதும் மறுதலிக்கல. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துக்கப்படுத்தல, ஆண்டவரை வேதனைப்படுத்தல. நான் சொல்றேன், சில நேரத்துல தாமதங்கள் ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாமதம் நம்முடைய வாழ்க்கையில நல்லது. கானாவூர்ல திராட்சரசம் தாமதிக்குதா? நல்லதுப்பா, அது பெஸ்டா வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயங்களை உங்க குடும்பத்துல தாமதிக்கிறாரா? கவலையே படாதீங்க, நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ரெண்டாவது, இன்னைக்கு யோசேப்புடைய தரிசனத்தை மட்டும் தான் சொல்றேன். அடுத்து யோசேப்புடைய தரிசனம் என்னவா இருந்தது தெரியுமா? இதை மட்டும் சொல்லி இன்னைக்கு என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு என்ன சொல்றான்? அந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 24ஆம் வசனத்தை 24, 25 கொஞ்சம் எடுத்தவங்க வேகமாய் வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில், என்னப்பா அது யோசேப்பு எலும்பை ஏன்பா கொண்டு போக சொல்றாரு? யோசேப்பு அந்த தேசத்துல நல்லா தானே இருந்தாரு, பிரதம மந்திரியா தானே இருந்தாரு, ஆசீர்வாதமானதானே இருந்தாரு, பெரிய ஆளா தானே இருந்தாரு. யோசேப்புக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது, இது நிலையற்றது, எனக்கு ஒரு நிலையானது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இது டெம்பரரின்ட்டு? நமக்கு ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, சொத்து பத்திரம் இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் ஒரு அம்மா நகை கர்நாடகாவில் இருக்க, நான் சொன்னேன் எனக்கு ஒரு 1/2 பவுன் கொடுங்க, கடன் அடைச்சிடலாம். அவன் சொல்றான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்றாரு, அது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்கு பூமியில என்ன இருந்தாலும் நிலையற்றது. அல்லேலூயா. ராஜ்பிரோ ஒரு பாட்டு பாட, நிலையானவர். ஆமென். ஆமா, வாழ்க்கை என்றும் மாறாதவர், அவர் தான் மாறாதவர். அப்ப யோசேப்புக்கு தெரியும். நல்ல கவனிங்க, எத்தனை பேர் எகிப்துக்கு போனாங்க? கரெக்டா சொல்லுங்க. 75 70 72 பேர் சார். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, யோசேப்புடைய 2 மனாசேயும் எப்ராயிமும் ஈசாக்கு யாக்கோப் யாரோட சேர்த்துட்டாரு?
இந்த கோத்திரத்தோட என்ன செஞ்சிட்டாரு? சேர்த்துட்டாரு. ஆக மொத்தம் 72 பேர். அல்லேலூயா. சரியா? இந்த 72 பேரை வச்சுதான் எகிப்துக்கு போனாங்க. ஆனா எகிப்து தேசம் முழுவதும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பரவிட்டாங்க. இப்ப இவ்வளவு காரியம் இருக்கும்போது யோசேப்பு சொல்றான், நான் மரணம் அடைய போகிறேன்ப்பா, என்ன இந்த என்ன செஞ்சிருங்க, என் எலும்புகளை என்ன செஞ்சிருங்க, கொண்டு போயிருங்க. அப்போ யோசேப்புக்குள்ள 2வது ஒரு தரிசனம் இருந்தது. நிச்சயம் நான் ஆண்டவரை தரிசிப்பேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பரலோகமா நரகமா, ஐயா வேண்டாயா, ஆமீன், வேற ஏதாவது ஆசீர்வாதமா சொல்லுங்க ஐயா, இதுதான் என் பெரிய ஆசீர்வாதம். நான் இன்னும் சொல்லட்டேன், ஆமீன் வராது தெரியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமா காட்டுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமா திருப்பிக்கோங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமீன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தம் பிள்ளைக்கு காட்டிட்டு போறதை பாருங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஆமீன். நீங்க வாசித்தீங்க. 8ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இந்த ஏனெனில உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணணும். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக அவன் ஆபிரகாமுடைய நாட்களிலே ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்க, எதற்கு காத்திருந்தானா, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த செல்வம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நிலையற்றது. ஏன் என்று சொன்னால் எனக்கு ஒரு நிலையானதை நீர் என்ன செஞ்சிருக்கிறீரே, வச்சிருக்கிறீர். ஆமென். அழகா சொல்ல, அஸ்திபாரம் உள்ள. அப்ப பூமியில இது என்ன கிடையாது, இதெல்லாம் வேணும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ல, கார் வேணுமா, வேணும், 1க்கு 4 வாங்கிக்கோங்க. வீடு வேணுமா, 10 வீடு வாங்கிக்கோங்க. மெயின்டைன் பண்றதுக்கு திறமை இருந்தால். மாமியார் தான் சொல்றாங்களோ? அல்லேலூயா. சரி, ஆமேன். எத்தனை நாளும் வாங்கிக்கோங்க. கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அடிக்கடி சொல்லுவேன், எந்த செல்வத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஆமீன் நம்ம தடையே கிடையாது. எல்லாம் வேணும். ஆனா எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஒன்று இருக்கணும், இது எனக்கு என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அந்த மைண்ட் செட்டோட தான் வாழ பழகிக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா தகப்பனாகி ஆபிரகாம் அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாரு. அதை தான் சொல்றாரு. சரி, இவர் தான் வாழ்ந்தாரு ஐயா, இவர் பாட்டு போயிருக்கலாம்ல, இவர் தன் பிள்ளைக்கு கையை காட்டிட்டு போயிட்டார். ஏய், இதெல்லாம் கிடையாது, நான் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது, இதை காட்டில மேலான சொத்து அவரே. அல்லேலூயா. அப்போ முற்பிதாக்கள் பரலோகத்தை அன்றைக்கே என்ன செஞ்சிருந்தாங்க, அவளோடு காத்திருந்தாங்க. ஆமென். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஆமென். ஆமா, இததான் யோசேப்பிட்ட ஆண்டவர் சொன்னார். யோசேப்பு சொல்றான், எப்பா இந்த எகிப்து நமக்கு நிரந்தரம் கிடையாதுப்பா, எனக்கு நிரந்தரம் எங்க இருக்கு, கானான் இருக்கு. இவன் எலும்பு எங்கெல்லாம் டிராவல் பண்ணது தெரியுமா, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடையும் போது அங்க அழகா போட்டிருக்கு, மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். ஏன் அப்படின்னா, தேவன் நிச்சயமாய் உங்களை அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லிய இஸ்ரவேல் புத்திரர் உறுதியாய் ஆணையபடி செய்தான். அப்போ யோசேப்புக்குள்ள எவ்வளவு தரிசனம் இருக்கு பாருங்க. அன்றைக்கே சொல்லிட்டான், எப்பா எப்படியாகிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, சந்திப்பார். எலும்பு என்ன செஞ்சிருங்க, எடுத்துட்டு போயிட்டுங்க. இங்க போயிட்டான். அடுத்து எங்க போயிடுச்சு பாருங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 24 வசனம் 32 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் ஆமென் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை. அல்லேலூயா. இங்கேயும் வந்திருக்கா. அடுத்து இவர் எங்கெல்லாம் வராரு பாருங்க. இப்ப நீங்க வாசித்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பக்கம் வாருங்க. எபிரேயர் 11:22 கொஞ்சம் வாசிங்க. விசுவாசத்தினால் தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து. அல்லேலூயா. இப்ப இவர் எலும்பு எங்கெல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனம் இருக்கும் சொன்னா அது ஒரு நாளும் என்ன செய்யாது, வீணாய் போகாது. அதுக்கு மிக நல்ல உதாரணம் யாரா இருக்கிறாரு, யோசேப்பு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அற்பமாவோ, கர்த்தர் கொடுத்த வசனங்களை ஏதோ கடமைக்காக அல்ல,
நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு யோசேப்பின் எலும்பு இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுன்னு சொன்னா நம்முடைய தரிசனம் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் சொல்லிய நல்ல வார்த்தைகளில் ஒன்றாகி என்ன செய்யாது, தவறாது. யோசேப்புடைய வாழ்க்கையில தவறவே இல்லைங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் தவறும் செய்யல, யோசேப்பும் தவறு செய்யல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான். அப்போ முதல்ல யோசேப்பு தகப்பனோடு இருந்தான். ரெண்டாவது யோசேப்பு தரிசனம் உள்ளவனாய் இருந்தான். அவன் தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென். அவன் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டான், பல உபத்திரவங்களை பட்டான், பல அவமானங்களை பட்டான், பல நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவன் நரிக்கட்டை உயர்த்தினான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஓடுகிற ஓட்டம் ஒருவேளை இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், ஆண்டவரே இட்ஸ் நாட் அ இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், யோசேப்புடைய வாழ்க்கையில இம்பாசிபிளை பாசிபிளாய் காட்டி கொடுத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார்? கண்களை மூடி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. சொல்லுங்க, என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. ஆமென். சொல்லு, பாடுவோம். யாக்கோபின் தேவன், ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கலவரம் இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன. எத்தனை பேர் இது ஒரு விசுவாசமாய் ஜெபமாய் அறிக்கை பண்ணி பாடுங்க. உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்க குடும்பத்தை குறித்தோ, உங்க எதிர்காலங்களை குறித்தோ. நம்புவே இறுதி. வீடு சொல்லுங்க, சொன்னதை செய்யுமாவா, சொன்னதை செய்திடும் தகப்பன. யோசேப்புக்கு சொன்னதை செய்தாரே. இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி, அப்பா என் பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு சொன்னதை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், சில அவமானங்களும் சில நிந்தனைகளும் சில வெறுமைகளும். ஆமென். இன்று ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்கிற அந்த வெறுமைகள் மாறட்டும். தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா. நம்புவே நம்புவே இறுதி வரை உம்மை மாத்திரமே. இயேசுவே சொல்லுவோம், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்கிற தேவன் என்பதை யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்த கர்த்தர். அந்த தேவன் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. யோசேப்புடைய தரிசனங்களும் யோசேப்புடைய விசுவாசமும் ஒன்றும் வீண் போகவில்லை அப்பா. தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நீ சொன்ன வாக்குத்தத்தம் தாமதிக்கலாம், நீ சொன்ன காரியங்களுடைய வாழ்க்கையில தாமதிக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த தாமதம் ஒரு வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். என்றாவது ஒரு நாள் அற்புதத்தை கொண்டு வரும். அது இந்த நாளாய் மாறட்டும், இந்த மாதங்களாய் மாறட்டும். இந்த நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர்
சொல்லுகிற உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஓ ஹalleluya, ஹalleluya. தாமதங்கள் ஆனாலும் காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கிறது. அது ஒரு நாளும் ஒரு காலம் தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் நிறைவேறும். நிறைவேற்றி கொடுங்கப்பா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாக்குங்க. ஹalleluya. இனி நீ அலைந்து திரிவதல்ல, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் நெருக்கி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். இனிமே ஒருபோது நம்ம வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. என் ஜனங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. உங்க கிருபையும் உங்களுடைய தயவும் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,